ஈரோடு கேம்பெயின் மீட்டிங்ல டிவிகேயின் விஜய் அவர்கள் மக்களை நேரடியா பார்த்து ஒரு எமோஷனலான மெசேஜை கொடுத்திருக்காரு. நல்ல காரியத்தை மஞ்சள் வைத்து தான் தொடங்குவாங்க. மஞ்சள் எப்போதுமே மங்களகரமானது. அந்த மஞ்சள் விழியும் மண் தான் இந்த ஈரோடுன்னு சொல்லியிருக்காரு. காளிங்கராயன் டேமை நினைவுபடுத்தி அன்று அந்த அணையை கட்டுவதற்கு அவருடைய அம்மா தைரியம் கொடுத்த மாதிரி இன்று எனக்கு இந்த மக்கள் தைரியம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் சொன்னது, விஜய்க்கும் மக்களுக்கும் இடையே உள்ள உறவு இன்றைக்கு நேற்றைக்கு வந்த உறவுல 35 வருடங்களுக்கு மேலான உறவு. என்ன பண்ணினாலும் மக்களுக்காக வந்த விஜயை மக்கள் கைவிட மாட்டார்கள் என்று சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் ஸ்ட்ரெயிட்டா கேள்வி கேட்டிருக்காரு, இங்க நடப்பது ஆட்சியா இல்ல கண்காட்சியான்னு. வாட்டர் மேனேஜ்மெண்ட் மற்றும் அத்திக்கடவு அவிநாசி ப்ராஜெக்ட் இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணா 3 மாவட்ட விவசாயிகள் பயனடைவாங்கன்னு சொல்லியிருக்காரு. மேலும் பெரியாரின் பெயரை சொல்லிக் கொண்டு கொள்ளையடிக்கிறவர்கள் எங்களுடைய அரசியல் எதிரின்னு கிளியரா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. விஜய் ஸ்பீச்ல டிவிகேயின் ஐடியாலஜியை கிளியரா சொல்லியிருக்காரு. பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர்னும் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாடுவின் சொத்துன்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் அவர் சொன்னது, டிஎம்கே ஒரு தீய சக்தினும் டிவிகே தூய சக்தினும் சொல்லியிருக்காரு. இந்த 2 சக்திகளுக்கு இடையே தான் போட்டின்னு விஜய் ஓபனா சேலஞ்ச் விட்டிருக்காரு. மேலும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நீங்கள் கொள்ளையடித்து வைத்துள்ள காசு தான் துணை, எனக்கு என் மீது எல்லையில்லா பாசம் வைத்துள்ள இந்த மாஸ் தான் துணைன்னு மக்களை பார்த்து சொல்லியிருக்காரு. அதனாலதான் எதிரி யாருன்னு சொல்லி களத்துல வந்திருக்கோம். களத்துல இல்லாதவர்களையோ களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்களையோ எதிர்க்கிற ஐடியாவே இல்லைன்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. நான் சலுகைகளுக்கு எதிரானவன் இல்லை, மக்களுக்காக செய்யப்படுகிற விஷயங்களில் இலவசம் சொல்லி அசிங்கப்படுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி, மக்கள் காசே மக்களுக்கு திருப்பி தருவதில் என்ன இலவசம் இருக்கும்? மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த விஜய் வந்து நிற்பான், விஜய்க்கு எப்போதுமே மக்கள் நிற்பாங்கன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.